Hi my beautiful women out there. So இந்த வீடியோல ஒரு most important topic பத்தி பார்க்க போறோம். எல்லாரோட ஃபேவரட் அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா சாரின்னு சொல்லலாம். பிகாஸ் சாரி வந்து இப்போ ரெகுலர் வேர்ல இருந்து அது ஒரு அக்கேஷனல் வேர் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இல்ல பார்ட்டிஸ்க்கு போகணும்னா தான் சாரியே சூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் எத்னிக் வேர்ல சாரீஸ் வந்துருச்சு. அண்ட் இப்பவுமே ரெகுலரா சாரீஸ் கட்டுறவங்களும் இருக்காங்க. சாரீஸ்ல நம்ம எப்படி யங் அண்ட் ஸ்டைலிஷா தெரியறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா சாரி சூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அதோட ஃபேப்ரிக் தான் சாரியோட அவுட்லுக்கே நம்மளுக்கு அழகாவும் எலிகண்டாவும் காட்டுறது. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் போனோம்னா சாரீஸை பார்த்த உடனே அது ஒரு கலர் அட்ராக்டிவா இருக்கும், அதோட டிசைன் பிடிச்சிருக்கும். பட் என்ன ஃபேக்ட் நம்ம மறந்துடுறோம்னா அது நம்மளுக்கு சூட்டபிளா இருக்குமான்றத கண்டிப்பா பார்க்கணும். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஹேண்டியான, அதாவது ஒரு லைட் வெயிட்டான ஃபிலிம்சியான சாரீஸ் எடுக்கும்போது நம்மளோட பாடி டைப் வந்து ரொம்பவே அழகா எலிகண்டா தெரியும். இப்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிரேப் சில்க், விசித்ரா சில்க், லினன் சில்க், இது எல்லாமே ஒரு மாதிரி இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் நம்மளோட பாடியோட ஷேப்க்கு அழகா சீட் ஆகி நம்மளோட பாடி டைப்பை அழகா காமிச்சு கொடுக்கும். சாரின்னு சூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு பார்ட்டி வேரோ இல்ல ஒரு நார்மல் சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு சாரி எடுக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு ஜார்ஜெட்டோ இல்ல ஷிஃபானோ இல்ல விசித்ரா சில்கோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்ல சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே ஒரு சாஃப்ட் சில்க் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா சாஃப்ட் சில்க்ன்றது ரொம்பவே ஒரு சாஃப்டா ஒரு ரொம்பவே ஹேண்டியான ஒரு சாரி. எடுத்து டைப் பண்றதுக்கே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற எந்த திக் ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு பிடிக்காது. ஆக்சுவலி இது கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. சாஃப்ட் சில்க் வருது, சாஃப்டி சில்க் வருது, இது எல்லாமே நிறைய ட்ரெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ஸை எப்பவுமே சூஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே உங்களை ஒரு 5 இயர்ஸ் யங்காவும் எலிகண்டாவும் காட்டும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் சாலிட் கலர் சாரீஸ் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஏன்னா நீங்க பிரிண்ட்ஸை சூஸ் பண்றதை விட ஒரு பிளெயின் சாரீஸ் சூஸ் பண்ணி அதுக்கான டிசைனர் பிளவுசஸ் வேர் பண்ணும்போது ரொம்பவே பிரிட்டியா இருக்கும். ஸோ இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ் தான் சொல்லலாம். மோஸ்ட்லி அது ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், டே டு டே வேரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு பிளெயின் சாரி பிளஸ் ஒரு டிசைனர் பிளவுஸ், இதுதான் ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ஸ். ஸோ சாரி சூஸ் பண்ணும்போது நீங்க பிரிண்டட் சாரீஸ் எடுக்கணும்ன்றது நிறைய பேரோட விஷயம் இருக்கலாம். எப்பவுமே நம்ம சாலிட் கலர்ஸ்லயும் இருக்க முடியாது. ஸோ ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் நம்மளுக்கு போடணும்ன்ற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பிரிண்டட்னு சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மைல்ட் பிரிண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. அது பிரிண்ட்டை நம்ம சூஸ் பண்றதுலதான் அந்த சாரியோட பியூட்டியே இருக்கு. எப்பவுமே ஒரு ரொம்ப ஹெவியான பிரிண்ட்ஸ், அதாவது ரொம்ப பெரிய ஃபிளார்ஸ், பெரிய டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிரிண்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. சாரியோட பிரிண்ட்ஸ் ஹெவியா இருக்கும் போது சாரி தான் டாமினேட்டிங்கா இருக்கும். நம்ம அதுல ரொம்பவே ஒரு லுக் வந்து எலிகண்டா வராது. அதை விட ஒரு மினிமலிஸ்டிக் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ சாரீஸ்ல பிரிண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே ட்ரெண்டியான பிரிண்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க ட்ரெண்டியா ஃபேஷனபிளா தெரியணும்னா ஒரு ட்ரெண்டியான பிரிண்ட்ஸ் எடுத்து வேர் பண்ணுங்க. நம்ம அதுல வந்து ரொம்ப அழகா தெரியும். சாரி வந்து நம்மள டாமினேட் பண்ணாம எலிகண்டா இருக்கும். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா சாரியோட மேஜர் டிசைனிங் பார்ட்னு சொன்னா பிளவுஸ்ன்னு சொல்லலாம். பிளவுஸ் எப்போ வந்து நீட்டா வெல் ஸ்டிச்டா வெல் டிசைன்டா இருக்கோ அப்பதான் சாரியோட அவுட்லுக்கே ரொம்ப ரிஃபைண்டா கொண்டு வர முடியும். சாரி வந்து ஹெவியா இருந்ததுன்னா பிளவுஸ் பேட்டர்னை நம்ம சிம்பிளா ஒரு பேட்டர்ன் மேக்கிங்ல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பிரிட்டியா இருக்கும். இல்ல சாரி வந்து பிளெயினா இருந்ததுன்னா பிளவுஸ் நல்ல டிசைனரா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப எலிகண்டாவும் யூனிக்காவும் இருக்கும். நீங்க ஈச் டைம் ஒரு பிளவுஸ் சூஸ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் வெரைட்டி அதுல ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் அதுக்கு நம்ம டைம் எடுத்து ஒரு பேட்டர்ன் டிஃப்ரெண்டா ஸ்டிச் பண்ணீங்கன்னா தான் அந்த அவுட்லுக்கே டிஃப்ரெண்டா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர் பண்ணிருக்க சாரியா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிரிண்டட் சாரி, பிரிண்டட் கிரேப் சில்க் சாரி. இந்த சாரிக்கு அந்த சாரிலேயே வர பிளவுஸ் போடும்போது ரொம்ப நார்மலா இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டாவே தெரியாது. இதை மேட்ச் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் கிராப் டாப் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு இது பிளண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டைலிஷாவும் இருக்கு, யூனிக்காவும் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா கிளப் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு ஸ்டைலிஷான அவுட்லுக் கொண்டு வர முடியும். இப்ப ட்ரெண்ட்லயும் நம்மளுக்கு நிறைய ரெடி டு வேர் பிளவுசஸ் கிடைக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடி டு வேர் அட்ஜஸ்டபிள் பிளவுசஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளவுசஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு 4-5 செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ காமன் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக், கோல்ட், ஒயிட், அந்த மாதிரி பிளவுசஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எனி டைப் ஆஃப் சாரீஸ்க்கு நம்மளுக்கு அதை மேட்ச் பண்ணி அழகா ஒரு யங்கர் லுக் கொண்டு வர முடியும். 6th இம்பார்ட்டன்ட் டிப் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு ரைட் சாய்ஸ்ல சாரி சூஸ் பண்ணி பிளவுஸ் சூஸ் பண்ணி எல்லாமே பண்ணாலுமே அதாவது சாரியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகா வேர் பண்றோமோ அதுலதான் சாரியோட பியூட்டியே இருக்கு. இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரேப்பிங் ஸ்டைல் ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு அக்கேஷன் போறோம் இல்ல பார்ட்டிக்கு போறோம், ஒரு பெர்ஃபெக்டா நம்ம லுக்கை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா ஒரு ட்ரேப்பிங் பண்றவங்க கிட்ட நீங்க அந்த சாரியை ட்ரேப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அது ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப ட்ரெண்டியான அவுட்லுக்கும் கொடுக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பாத்தீங்கன்னா சாரியோட ஓவரால் அவுட்லுக்கை டிஃபைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்சசரிஸ் மேக் த சாரி அவுட்லுக் பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம். பிகாஸ் அது வேர் பண்ணும்போது தான் உங்களோட ஓவரால் லுக்கே ஒரு என்ஹான்ஸ் ஆகக்கூடியது. ஸோ இப்போ ட்ரெண்டியா ஒரு சாரி வேர் பண்றீங்கன்னா அதுக்கு ட்ரெண்டியான ஒரு மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபேஷனபிளா ஒரு ஸ்டைலிஷ் சாரி சூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு லாங் இயரிங் சூஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே ஒரு யங்கர் லுக் கொடுக்கும். எப்பவுமே லாங் இயரிங் பிளஸ் நெக்ல எதுவுமே போடாதீங்க. மோஸ்ட்லி எம்டியா விடுறது ரொம்ப நல்லது. இல்ல ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் தான் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ இயரிங் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் இயரிங்கோ இல்ல ஒரு சின்ன இயரிங் போதும். மற்ற ஆக்சசரிஸ் எல்லாம் சட்டிலா வச்சிருங்க. ஸோ ட்ரெடிஷனல் வேர்ல கூட ஒரு சின்ன டிப் எடுத்துக்கோங்க. எதர் யூ கோ ஃபார் அ சோக்கர் நெக்லஸ், ஷார்ட் நெக்ல ஃபிட் ஆகுறது, இல்லைன்னா லேயர்ட், அதாவது மிட் லென்த்ல வரக்கூடிய லேயர் நெக்லஸஸ் சூஸ் பண்ணுங்க. வேற எதுவுமே போடாதீங்க. ஒரு நல்ல இயரிங் அந்த மாதிரி போட்டீங்கனாலும் நல்ல ஒரு யங்கான ட்ரெண்டியான அவுட்லுக் வருது. அண்ட் பிளஸ் ஒரு ஆடட் ஆன் டிப் வந்து கண்டிப்பா இப்ப எல்லாமே பீடட் ஜுவல்லரி ரொம்பவே ஃபேஷனபிளா இருக்கு. லாஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல். இந்த டாபிக் இல்லாத ஒரு ஃபேஷன் வீடியோவே நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பிகாஸ் சாரீஸ்க்குமே அல்டிமேட்டா நம்ம ஃபினிஷ் பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஸ்டைல் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மேக்கப் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேர் ஸ்டைல்ஸுமே நிறைய டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல்ஸ் வேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து ஓப்பன் ஹேர் விடலாம், அதாவது நம்ம ஸ்டைலிஷா யங்கா தெரியணுன்றதுக்காக ஓப்பன் ஹேர் விடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிளட்ச் பண்ணிட்டு சிம்பிளரா அப்படியே ஒரு ஓப்பன் ஹேர் விடலாம். ஓப்பன் ஹேர் வேணான்னு சூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சிங்கிள் போனி போட்டாலே ரொம்பவே பிரிட்டியா இருக்கும். அதுவுமே ஹை போனியா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு யங்கர் லுக் கிடைக்கும். ஸோ எந்த ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணீங்கனாலும் அதை நல்லா ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்பவே பிரிட்டியா இருக்கும். அண்ட் கம்மிங் டு தி மேக்கப் வந்து இல்லாம நம்ம ஒரு ஃபேஷன் ஸ்டைலிங்கை யோசிக்க முடியாது. ஃப்ரம் த மினிமல் மேக்கப் டு ஹெவி மேக்கப் எதுவா இருந்தாலும் உங்களோட ஆப்ஷன் தான். பட் ட்ரெண்டியா யங்கர் லுக்குன்னு பேசும்போது கண்டிப்பா ஒரு மினிமலிஸ்டிக் மேக்கப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி பாருங்க. சாரீஸ்ல கண்டிப்பா யங்காவும் ட்ரெண்டியாவும் தெரியுவீங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. Until then, meeting you all in my next video. This is Anu signing off. Take care. Bye bye.